ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரிலைஃப் தமிழ். ஆரஞ்சு பழம் ஊட்டச்சத்து நிறைந்த பழங்கள்ல இதுவும் ஒன்று. ஆரஞ்சு பழம்னாலே வைட்டமின் சி சத்து இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி ஏராளமான பயன்கள் இந்த பழத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். 100 கிராம் ஆரஞ்சு பழத்துல 47 கிராம் கேலரிகளும் 87% நீர் சத்தும் 1 கிராம் புரதமும் 9.4 கிராம் சர்க்கரையும் 2.4 கிராம் நார்ச்சத்தும் நமக்கு தினசரி தேவையான வைட்டமின் சில இருந்து 76% கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பழமாவது தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். தற்போதைய பருவ காலமும் கூட ஆரஞ்சுக்கான சீசனா இருக்கு. ஸோ அப்போ எல்லாருமே ஆரஞ்சு வாங்கி சாப்பிடுவீங்க. அப்போ அந்த பழத்தை பற்றின நன்மைகளையுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா புற்றுநோய். ஆரஞ்சு பழத்துல லெமனாய்ட் அப்படிங்கிற வேதிக்கூறு இருக்கு. இந்த வேதிக்கூறானது புற்றுநோயை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டது. எனவே சீசன் டைம்ல எல்லாம் அடிக்கடி இந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கி சாப்பிட்டு வாங்க. எந்த வகையான புற்றுநோயா இருந்தாலும் அது வருவதை தடுத்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிறுநீரக கற்கள். டெய்லியுமே ஒரு ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வாங்க. கிட்னியில ஏற்படுற எல்லா வகையான பிரச்சனைகளையும் போக்கலாம். அதிலும் முக்கியமா சிறுநீரக கற்கள். இப்ப இருக்க நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை தடுக்க அவ்வப்போது ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வாங்க. நீங்க ஆரஞ்சு பழத்தை ஜூஸா சாப்பிடும் போது அதுல எந்தவித சர்க்கரையும் சேர்த்து குடிக்க கூடாது. அப்படி உங்களால முடியாதுன்னா நீங்க வெறும் பழத்தையே தோல் உரிச்சு சாப்பிட்டு வாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். ஆரஞ்சு பழத்துல பெக்டின் எனப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருக்கும். இது உடல்ல சேர்ற தேவையற்ற கொழுப்புகளை நீக்குது. மேலும் உடல்ல இருக்க கெட்ட கொழுப்பை கரைச்சு நல்ல கொழுப்பை உருவாக்க பயன்படுது. கொழுப்புகளுடைய அளவு கட்டுக்குள்ள இருப்பதனால உடல் எடை குறைக்கவும் ஆரஞ்சு பழம் துணை புரியும். எனவே வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த சீசன் டைம்ல மிஸ் பண்ணாம ஆரஞ்சு பழத்தை வாங்கி சாப்பிட்டு வாங்க. ஆரஞ்சு பழத்துல பொட்டாசியம்ங்கிற கனிமச்சத்தானது வளமான அளவில் இருக்கு. இது இதய துடிப்பை சீரா இயக்கக்கூடிய ஒரு பொருள். மேலும் உடல்ல எப்போதெல்லாம் பொட்டாசியம் சத்து குறையுதோ அப்பதான் இதயத்துல பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. எனவே பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ள இந்த ஆரஞ்சு பழத்தை டெய்லியும் சாப்பிட்டு வாங்க. இது இதயத்தை பாதுகாக்கும், இதய நோய் வராமலும் தடுக்கும். ஆரஞ்சு பழத்துல வைட்டமின் சி சத்து அதிகம் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வைட்டமின் சி சத்தானது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. எந்த நோயும் உடல்ல தாக்காதவாறு பாதுகாக்குது. ஆய்வுல ஒன்றுல கூட சொல்லி இருக்காங்க, ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு அதுல உள்ள பாலிஃபினால்ங்கிற வேதிப்பொருள் உடல்ல வைரஸோடைய தொற்று நோய்கள் பாதிப்பை ஏற்படுத்தாதாம். சோ இதுக்கு மேல என்ன வேணும்? நோயோட தாக்கம் உடல்ல இருக்கக்கூடாதுன்னா டெய்லி ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மலச்சிக்கல். ஆரஞ்சு பழத்துல நார்ச்சத்து அதிகம் இருக்கும்னு ஏற்கனவே பார்த்தோம். சோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்க குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ டெய்லி ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட கொடுங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா செரிமான மண்டலம் சீரா இயங்கும், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதையும் தடுக்கலாம். ஆரஞ்சு பழத்துல வைட்டமின் சி சத்து மட்டும் இல்ல, கெரட்டினாய்டுங்கிற வைட்டமின் ஏ சத்தும் அதிகம் இருக்கு. இது கண்கள்ல ஏற்படுற பொதுவான பிரச்சனைகளை போக்க வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாம கண்களோட ஆரோக்கியத்தை முழுமையா பாதுகாக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர். ஆரஞ்சு பழத்துல நிறைய ஃபிளேவனாய்டுகள் இருக்கும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஹெஸ்பெரிடின். இந்த ஃபிளேவனாய்டு உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்குது. எனவே ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க டெய்லியும் இந்த பழத்தை சாப்பிட்டு வாங்க. உயர் ரத்த அழுத்தமானது குறைவதோடு இந்த பழத்துல உள்ள மெக்னீசியம் சத்து ரத்த அழுத்தத்தையும் சீரா வைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பொலிவான சருமம். ஆரஞ்சு பழத்துல பீட்டா கேரோட்டின் என்னும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைவா இருக்கும். எனவே டெய்லியும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வந்தா சூரிய கதிர்களால ஏற்படுற சரும பாதிப்பை தடுக்கலாம். மேலும் சிறு வயதிலேயே ஏற்படுற முகச்சுருக்கம், முதுமை தோற்றம் இதெல்லாமே தடைப்படும். ஸோ ஹெல்த்தியான ஸ்கின் வேணும்னா டெய்லி ஒரு ஆரஞ்சு பழத்தை கட்டாயமா சாப்பிட்டு வாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மூட்டு வலிகள். மூட்டுகள்ல வலிகளோ வீக்கங்களோ இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வாங்க, குணமாகும். ஏன்னா ஆரஞ்சு பழத்துல அந்த அளவுக்கு வைட்டமின்களும் கனிம சத்துகளும் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆரஞ்சு பழம் ஆண்களுக்கான ஒரு பழம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பழத்தை ஆண்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்களுடைய விந்தணுக்கள் ஆனது ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் ஆய்வு ஒன்றுலையுமே ஆரஞ்சு பழத்தை ஆண்கள் சாப்பிட்டு வந்தா அதுல உள்ள ஃபோலேட் எனும் ஊட்டச்சத்தானது விந்தணுக்களை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஆண்கள் இந்த பழத்தை எப்ப கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடாம சாப்பிடுங்க. கடைசியா பாத்தீங்கன்னா வலுவான பற்கள். ஆரஞ்சு பழத்துல வைட்டமின் சி சத்து மட்டும் இல்ல, கால்சியம் சத்தும் அதிகம் இருக்கு. ஆகவே இந்த பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வலுவான பற்களை பெறலாம். பற்கள்ல ஏற்படுற மஞ்சள் கரையை போக்கவும் வலுவிழந்த ஈறுகளை உறுதிப்படுத்தவும் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வரலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு பழத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இதை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நியூட்ரிலைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.